ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஃபைனலி எப்படியோ வந்து எடுத்து வச்சிருக்க மினி விளாக்ஸ் எல்லாம் போட டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வீடியோ தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன். ஐ மீன் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டேன். ஆல்சோ எனக்கு வந்து செம பசி. அங்கேயே வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டதால எதுவுமே சாப்பிடல. எனக்கு கிரேவிங்ஸ் வேறு இருந்தது பிரியாணியில். எங்கே ட்ரெயினை மிஸ் பண்ணதில் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கே இருக்கும். அதனால் அப்படியே அங்கேருந்து கிளம்பி பின்னாடி அடுத்த ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ வந்த உடனே கோட்டமேடு போகலாமா இல்லை ஹெச்எம்ஆர் டேரெக்டாக போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஹெச்எம்ஆரே போயிடலாம், முன்னாடி இருக்கும், கோட்டமேடுனா உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்எம்ஆரே வந்துட்டோங்க. எங்கே வந்து பார்த்தா கடை க்ளோஸ் பண்ணுற டைம் போல் யாருமே இல்லை. நான் வந்த டைமும் அதுதான். ஸோ அப்புறம் ஃபைனலி வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி, 65 அண்ட் பரோட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே சாப்பிட முடியலைங்க. அவ்வளோ கிரேவிங்காக இருந்தது சென்னையில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ராவல் பண்ணனாலையோ என்னமோ தெரியல, வாய்க்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியல. பிரியாணி சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்தது. சரி இதுக்கு மேலே நம்மளால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, அவங்க கடையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்சல் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே மிட் நைட்டில் வீட்டுக்கு வரனால ஸோ நல்ல ஒரு கோயம்புத்தூர் அந்த ஒரு வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டேங்க. நல்ல வேலை வர வழியில் எங்கேயும் யானையெல்லாம் எதுவும் பார்க்கல, சேஃபாக ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.